உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. இறை இயேசுவில் அன்பு சகோதரர்களே, புனித கன்னி மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்தித்த திருவிழாவை நாம் மகிழ்வுடன் கொண்டாடுகின்றோம். சிலுவையின் அடியில் எமக்கு தாயாராக தரப்பட்ட அன்னை மரியாள் என்றும் எமக்காக நம் திருமகனிடம் பரிந்து பேசும் தாயாக இருக்கின்றாள். இந்த மாதம் முழுவதும் அன்னைக்கு செபமாலையூடாக புகழ் மாலை செலுத்தி அன்னையை போற்றி புகழ்ந்த நாம் இறுதி நாளான இன்று அன்னைக்கு நன்றி பலி ஒப்பு கொடுக்க அன்னையின் பக்தர்களாக நாம் அனைவரும் ஒன்று கூடியுள்ளோம். மரி அன்னையை எம் தாயாக கொண்டு வாழும் நாம் அன்னையை போன்று இறை அன்பு பிறர் அன்பு உள்ளவராக அயலாருக்கு உதவி செய்து வாழும் மனப்பான்மையை எம்மில் வளர்த்து கொள்வோம். எம் குடும்பங்கள் எம் பிள்ளைகள் அன்னையிடம் ஒப்படைப்போம். இடர்கள் துயர்கள் நிறைந்த எம் வாழ்வில் விடியலை பெற்றுத்தர அன்னையிடம் அருள் வேண்டுவோம். எம் குடும்பங்கள் ஒவ்வொன்றும் அன்னையின் பாதுகாப்பில் வாழ தொழில் வளம் சிறக்க அருள் வேண்டி தொடரும் திருப்பலியில் குருவுடன் இணைந்து கொள்வோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்குரிய சகோதரங்களே, ஆண்டவர் எங்களுக்கு ஒரு புதிய நாளை கொடுத்திருக்கின்றார். இந்த நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். இந்த நாள் முழுவதும் ஆண்டவருடைய அருளும் பிரசன்னமும் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்த வேண்டிக் கொள்வோம். இந்த மாதம் முழுவதும் சிறப்பாக வணக்க மாதமாக அன்னை மரியாவுக்கு மாலையிலே ஒன்றாக கூடி திருச்செப மாலை செபித்தோம். இன்று 31ஆம் நாள் 10ஆம் தேதி அன்னை எலிசபெத்தை வாழ்த்திய திருவிழாவை இன்று திருச்சபை நினைவு கூறுகின்றது. அந்த மரியன்னையிடம் விளங்கிய உயர்ந்த பண்புகளை நாங்கள் எங்கள் வாழ்க்கையின் பண்புகளாக ஏற்று வாழ முற்படுவோம். திருப்பலியிலே நாங்கள் தகுதியான முறையிலே பங்கு கொள்ள எங்கள் பாவங்கள் குறைகள் குற்றங்களை ஏற்று அவற்றுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வெல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாவையும் வானதூதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வெல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
தந்தையாகி இறைவனின் மாட்சியில் இருப்பவரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வெல்ல இறைவா, திருமகனை கருத்தாங்கிய புனித கன்னிமரியா எலிசபெத்தை சந்திக்க தூண்டுதல் தந்தீரே. அதனால் நாங்கள் தூய ஆவியாரின் ஏவுதலுக்கு பணிந்து அந்த அன்னையோடு உம்மை என்றும் போற்றி பெருமைப்படுத்த அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். 12ஆம் அதிகாரம் 9 தொடக்கம் 16 வரை. சகோதர சகோதரிகளே, உங்கள் அன்பு கள்ளமற்றதாயிருப்பதாக. தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொள்ளுங்கள். உடன்பிறப்புக்கள் போன்று ஒருவருக்கொருவர் உளங்கணிந்த அன்பு காட்டுங்கள். பிறர் உங்களை விட மதிப்புக்குரியவரை எண்ணுங்கள். விடாமுயற்சியோடு ஆர்வமிக்க உள்ளத்தோடும் ஆண்டவருக்கு பணிபுரியுங்கள். எதிர்நோக்கி இருப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள். துன்பத்தில் தளரா மனத்துடன் இருங்கள். இறைவேண்டலில் நிலைத்திருங்கள். வறுமையுற்ற இறைமக்களோடு உங்களிடம் உள்ளதை பகிர்ந்து கொள்ளுங்கள். விருந்தோம்பலில் கருத்தாய் இருங்கள். உங்களை துன்புறுவோருக்கு ஆசி கூறுங்கள். ஆம், ஆசி கூறுங்கள். சபிக்க வேண்டாம். மகிழ்வாரோடு சேர்ந்து மகிழுங்கள். அழுவாரோடு சேர்ந்து அழுங்கள். நீங்கள் ஒரு மனத்தவராயிருங்கள். உயர்வு மனப்பான்மை கொள்ளாமல் தாழ்நிலையில் உள்ளவர்களோடு நன்கு பழகுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதிலாக இஸ்ரேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். இஸ்ரேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். இஸ்ரேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். இறைவனின் மீட்பர், அவர் மேல் நம்பிக்கை வைக்கின்றேன். நான் அஞ்ச மாட்டேன். ஆண்டவரே என் ஆற்றல், அவரையே பாடுவேன். என் மீட்பும் அவரே. இஸ்ரேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். அவர் திருப்பெயரை போற்றுங்கள். மக்களினங்களிடையே அவர் செயல்களை அறிவியுங்கள். அவர் திருப்பெயர் உயர்கேன பறைசாற்றுங்கள். இஸ்ரேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். ஆண்டவருக்கு புகழ் பாமைத்து பாடுங்கள். ஏனெனில் அவர் மாற்றியும் செயல்களை புரிந்துள்ளார். அனைத்துலகும் இதை அறிந்து கொள்வதாக. சீயோனில் குடியிருப்போரை ஆட்படுத்த கழியுங்கள். இஸ்ரேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். இஸ்ரேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். இஸ்ரேலரின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார்.
ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய மரியே நீர் பேறு பெற்றவர். அல்லேலூயா. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1 வசனங்கள் 39 தொடக்கம் 56 வரை. அக்காலத்தில் மரியா புறப்பட்டு யூதா மலைநாட்டில் உள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாசின் வீட்டை அடைந்து எலிசபேத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபேத்து கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளியது. எலிசபேத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரைத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசீர் பெற்றவர், வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேர் உவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார். ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. மீட்பராம் கடவுளை நினைந்து எனது மனம் பேருவகை கொள்ளுகின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பார். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணையினின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போதை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையர் குறைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழி மரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ராயேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபேத்தோடு தங்கியிருந்த பின் வீடு திரும்பினார். இது கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்பிக்க சோதரங்களே, கத்தோலிக்க பாரம்பரியத்திலே வாழ்க்கை முறையிலே அன்னை மரியாவுக்கு சிறப்பான இடம் இருந்து வந்திருக்கின்றது. ஏனென்றால் அன்னை மரியா இறைவனாலே சிறந்த முறையிலே ஆசீர்வதிக்கப்பட்டவர். அதனால்தான் திருச்சபையிலே நாங்கள் பார்க்கும் பொழுது அன்னை மரியாவின் பெயராலே பல திருவிழாக்களை கொண்டாடுகின்றோம். கொண்டாடப்படுகின்ற ஒவ்வொரு திருவிழாவும் மரியன்னையின் வாழ்க்கையிலே காணப்பட்ட ஏதோ ஒரு சிறப்பான அம்சத்தை வலியுறுத்துவதாக மையப்படுத்துவதாக அமைகின்றது. இவ்வாறாக மரியன்னை மட்டிலே எங்களுக்குள்ள பக்தி காலாகாலமாக நிலைத்து வருகின்றது.
நாங்கள் எங்கள் பெற்றோரிடம் இருந்து பெற்றுக்கொண்ட இந்த நல்ல பழக்க வழக்கத்தை, மரியன்னை மட்டிலே எங்களுக்குள்ள பக்தியை நாங்கள் தொடர்ந்து கடைபிடிக்கின்றோம். அதை எங்கள் எதிர்கால சமுதாயத்துக்கு கையளிக்கின்றோம். அப்படியான ஒரு வணக்க முறைதான் மே மாதத்திலே நாங்கள் கடைபிடிக்கின்ற இந்த வணக்க மாதம். மே மாதம் முழுவதும் சிறப்பாக பங்கு மக்களாக ஒன்றாக கூடி மரியன்னைக்கு பிடித்த இந்த திருச்செவமாலையை செபிக்கின்றோம். இந்த திருச்செவமாலையை செபிக்கும் பொழுது நாங்கள் ஒரே குடும்பமாக மரியன்னையை நோக்கி செய்கின்ற செபங்கள், வேண்டுதல்கள், மன்றாட்டுகள் கேட்கப்படும் என்ற உறுதியான நம்பிக்கையோடு நாங்கள் வெற்றி செய்கின்றோம். இன்று உலகத்திலே எத்தனையோ பெரிய பேராலயங்கள், ஆலயங்கள், திருத்தலங்கள் இருக்கின்றன மரியன்னையின் பேரால். ஏனென்றால் இறைவன் தம்முடைய மரியன்னை மூலமாக தொடர்ந்தும் இன்றும் உலகை வழிநடத்தி கொண்டு வருகின்றார். மரியன்னை தன் மக்கள் மேல் அருள் மாறி பொழிகின்றார். இறைவனிடம் தன் மக்களுக்காக பரிந்து பேசுகின்றார். இதனை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே அறிவோம். இது எங்களுடைய அனுபவமாக இருக்கின்றது மலருக்கு. அந்த வகையிலே மரியன்னையிடம் காணப்பட்ட சிறந்த பண்புகளிலே ஒன்றாக இன்று நாங்கள் பார்க்கின்றோம். மரியன்னை தன்னுடைய உறவினரான எலிசபெத்தை சந்தித்து அவரை வாழ்த்துகின்றார். வானதூதர் மூலமாக அந்த செய்தியை அறிகின்றார். வானதூதர் மரியாவுக்கு கூறுகின்றார், உறவினரான எலிசபெத்தும் முதிர்ந்த வயதில் கரித்தரித்திருக்கின்றார். இறைவன் வானதூதரை, கப்ரியேல் தூதரை மரியன்னையிடம் அனுப்பிய போது முதலிலே மரியன்னை இதனை புரியாது திகைத்தார். ஆனால் வானதூதர் அவருக்கு பல சான்றுகளை எடுத்து கூறி அவரை ஊக்குவிக்கின்றார், அந்த இறைவனுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளும்படி. அப்படி ஒன்றாகத்தான் இங்கே கூறப்பட்டது, உம்முடைய உறவினரான எலிசபெத்தும் முதிர்ந்த வயதில் கரித்தரித்திருக்கின்றார். ஆகவே நீரும் தூய ஆவியின் அருளால் கரித்தாங்க பெறுவீர். அதாவது கபிரியேல் தூதர் இறைவனுடைய சிறப்பான அருள் மரியன்னைக்கு கிடைத்துள்ளது என்பதை அங்கே எடுத்துரைக்கின்றார். இந்த செய்தியை கேட்ட பிற்பாடுதான் மரியன்னை உடனடியாக எலிசபெத்துடைய வீட்டுக்கு சென்று அவரை வாழ்த்துகின்றார். அவருடைய வாழ்த்தை கேட்டபோது நாங்கள் பார்க்கின்றோம், எலிசபெத்தும் மரியன்னையை வாழ்த்துகின்றார். என் ஆண்டவரின் தாய் என்னிடம் பெற நான் யார்? ஒரு உன்னதமான வாழ்த்து. மரியன்னை இறைவனின் தாயாக அழைக்கப்பெற்றிருக்கின்றார். அந்த உண்மையை எலிசபெத்து உணர்ந்து அவரை முதலில் ஆண்டவரின் தாய் என போற்றியவர் எலிசபெத். அந்த வேளையிலே அவர் எவ்வாறான வார்த்தைகளை கூறுகின்றார் என்று நாங்கள் பார்க்கின்றோம். பெண்களுள் நீர் ஆசீர் பெற்றவர், உம்முடைய வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசீர் பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் பெற நான் யார்? உம்முடைய வார்த்தை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை அக்களிப்பால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர். அங்கு எலிசபெத்து மரியாளை மேலோட்டமாக வாழ்த்துவது அல்ல, உள்ளார்ந்த ரீதியிலே மரியாவோடு இணைந்து இறைவன் மரியாவுக்கு செய்த இந்த மாபெரும் செயலுக்காக அவரை வாழ்த்துகின்றார். ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என நம்பிய நீர் பேறு பெற்றவர். ஏனென்றால் மரியன்னை மூலமாக இறைவனுடைய வல்ல செயல்கள் இடம்பெற இருக்கின்றன. அன்பிக்க சோதரங்களே, அந்த இரண்டு பெண்களுக்கிடையே காணப்படுகின்ற உறவு
களங்கமற்ற உறவு, தூய்மையான உறவு. ஒருவர் இறைவனாலே ஆசீர்வதிக்கப்படுகின்றார், அதை இன்னொருவர் வாழ்த்துகின்றார். மற்றவருடைய ஆசிரியரையும் நினைந்து அதையும் நினைந்து கூறி அவரை வாழ்த்துகின்றார். அது இவ்வாறு ஒருவர் ஒருவரை அவர்களுடைய உயர்த்தியிலே, வாழ்க்கையிலே அவர்கள் உயர்ந்து செல்லும் பொழுது அவர்களிடத்திலே காணப்படுகின்ற நல்ல பண்புகளை பார்த்து பாராட்டுவதும், தட்டி கொடுப்பதும், உற்சாகப்படுத்துவதும் கிறிஸ்தவ பண்புகளிலே ஒன்று. தொடர்ந்து நாங்கள் பார்க்கின்றோம், இருவருக்கும் இறைவனுடைய அருள் விசேட விதமாக செயற்படுகின்றது. மரியன்னை தூய ஆவியினாலே கருத்தாங்குகின்றார். எலிசபெத்து முதிர்ந்த வயதிலே அவர் கருத்தாங்குகின்றார். ஏனென்றால் இறைவன் எப்படிப்பட்டவர்களை தேர்ந்து கொள்ளுகின்றார் என்று சொன்னால், உள்ளத்தில் தூய்மையானவர்கள், எளிமையான உள்ளம் கொண்டவர்கள், அவர்களை இறைவன் அழைக்கின்றார். அவர்களுடைய ஆற்றல்கள் பெரிய அளவிலே அங்கே காணப்படவில்லை. அவருடைய திறமைகளை பற்றி விவிலியம் எடுத்து கூறவில்லை. ஆனால் அவர்களுடைய உள்ளத்தின் தன்மையை, எவ்வாறு அவர்கள் உயர்ந்த பண்பு உள்ளவர்களாக இருந்திருக்கின்றார் என்பதை விவிலியத்திலே நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே இறைவன் இருவரையும் ஒரு தம்முடைய சிறந்த பணிக்காக அழைக்கின்றார். இறைவன் அழைக்கும் பொழுது ஒரு பக்கம் அவருடைய அருள் கிடைக்கின்றது, மறுபக்கம் அவர்களுக்கு சிலுவையையும் கொடுக்கின்றார். அன்னை மரியாவுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கின்றோம். இறைவனின் தாயாக அழைக்கப்பட்டது முதல் அவர் பல சிலுவைகளை சுமக்கின்றார். சிலுவைகளை இறைவன் கொடுக்கும் பொழுது அதை சுமப்பதற்கான வலுவையும் கொடுக்கின்றார், சக்தியையும் கொடுக்கின்றார். அவருடைய பிரசன்னம் இருந்து மரியன்னையோடு வழி நடத்தியது. இறுதி வரையும் அவர் ஏற்றுக்கொண்ட அந்த அழைப்பை இறைவனுக்கு பிரமாணிக்கமுள்ள முறையிலே நிறைவேற்றினார். மிக சோதரங்களே, கிறிஸ்தவர்களாக மரியன்னையின் மக்களாக, பிள்ளைகளாக நாங்கள் வாழும் பொழுது, கிறிஸ்தவ பண்புகளை ஏற்று வாழும் பொழுது, கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக வாழ முற்படும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலேயும் சிலுவைகள் வரும். இறைவனுடைய அழைப்பு இரண்டு விடயங்களையும் உள்ளடக்கியது. மகிழ்ச்சியானது, அதே வேளையிலே சிலுவைகள் நிறைந்த ஒரு அழைப்பு. இவற்றின் மத்தியிலே நாங்கள் இறைவனுக்கு உகந்த சாட்சியமான வாழ்க்கை வாழும் பொழுதுதான் இறைவனுடைய மக்களாக இருக்கின்றோம். அன்னை மரியாவிடம் விளங்கிய அதே பண்புகளை நாங்களும் கொண்டு வாழ வேண்டும். அன்னை மரியாவிடம் பார்க்கின்றோம், அவர் குறிப்பு அறிந்து செயற்படுகின்றார். தம்முடைய உதவி தம்முடைய உறவினரான எலிசபெத்துக்கு இந்த வேளையிலே கட்டாயம் தேவை என்பதை அறிந்து எலிசபெத்து கேட்காமலே தானாக சென்று 3 மாதங்கள் அவரோடு தங்கி அவருக்கு உதவுகின்றார். அவருடைய உள்ளத்தின் உயர்ந்த தன்மையை, உயர்ந்த பண்பை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றோம். இந்த 2 பெண்களும் ஜூத பின்னணியிலே இறைவனுக்கு பிரமாணிக்கமான, எளிமையான, இறைவனிலே ஆழமான நம்பிக்கை கொண்ட பெண்களாக இருந்திருக்கின்றார். இறைவன் எங்களிடம் எதிர்பார்ப்பது ஆற்றல்களை அல்ல, திறமைகளை அல்ல, வல்ல செயல்களை அல்ல, மாறாக உள்ளத்து தூய்மை, எளிமை. எவர் உள்ளத்திலே தூய்மை உள்ளவராக இருக்கின்றாரோ, எளிமை உள்ளவராக இருக்கிறாரோ, அவர் இறைவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர். இந்த வார்த்தைகளை கேட்ட பிற்பாடுதான் நாங்களுக்கு பார்க்கின்றோம் மரியன்னையினுடைய பாடல்.
ஆண்டவர் என் உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. திருச்சபையிலே பாடப்படுகின்ற முக்கியமான சிறப்பான பாடல்களிலே ஒன்று. திருச்சபையிலே மாலை செபத்திலே படிக்கப்படுகின்ற ஒரு பாடல். அங்கே மரியன்னை இறைவன் எவ்வாறான மாபெரும் செயல்களை தமக்கு செய்து உள்ளார், அவற்றை நினைந்து இறைவனுக்கு நன்றி கூறுகின்றார். அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். எல்லா தலைமுறையும் என்னை பேறு பெற்றவர் என்பர், ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பது அவரது பெயர். ஆகவே மரியன்னை இறைவனை நினைந்து அவருக்கு புகழ் பாடுகின்றார். எப்படிப்பட்ட புகழ் என்று சொன்னால், தாழ் நிலையில் இருந்தவர்களை உயர்த்துகின்ற ஒரு இறைவனாக பார்க்கின்றார். அதே வேளையிலே அதனுடைய இரண்டாவது பகுதி பாடப்படுகின்றது, செருக்குள்ளவர்களை, உள்ளத்தில் செருக்குள்ளவர்களை சிதறடித்தார். ஆகவே அப்படியான மனப்போக்கை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆண்டவர் எங்கே செயற்படுகின்றார் என்று சொன்னால், உள்ளத்து அமைதி, தூய்மையான உள்ளம், இறை சித்தத்தை ஏற்கின்ற உள்ளம், அப்படியான உள்ளத்தை தான் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகின்றார். ஆகவே அன்பான சோரங்களே, மரியன்னையினுடைய பக்தி எங்கள் மத்தியிலே, எங்கள் குடும்பங்களிலே தொடர வேண்டும். இந்த நல்ல பாரம்பரியத்தை நாங்கள் எங்களுடைய எதிர்கால சந்ததிக்கு அளிக்க வேண்டும். திருச்செபமாலையை செபிக்கின்ற பழக்கம் இன்னும் எங்கள் மத்தியிலே வளர வேண்டும். அந்த திருச்செபமாலை பக்தியாக சொல்லுகின்ற ஒவ்வொரு சொல்லும் பொருள் உணர்ந்து செபிக்கும் பொழுது நாங்கள் உள்ளத்தாலே மரியன்னையை வாழ்த்துகின்றோம். இந்த மரியன்னை எப்பொழுதும் தம்முடைய மகனிடம் எங்களுக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கின்றார். இறைவன் இன்றைய இந்த திருவிழா நாளிலே எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. எழுந்து நின்று எங்களுடைய தேவைகள் மன்றாட்டுக்களை எடுத்து கூறி அவற்றுக்காக வேண்டுவோம். எல்லாம் வல்ல அன்பு தந்தையே இறைவா, திரு அவையின் தலைவர்களான திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் மற்றும் பொதுநிலையினரை நிறைவாக ஆசீர்வதித்து அன்னையின் அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் என்றும் அவர்களுடன் இருந்து வழிநடத்தியருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். சிலுவை அடியினில் தாயை எமக்கு தாயாக தந்த இறைமகனே, அன்னையின் பக்தர்களாக இம்மாதம் முழுவதும் செபமாலையூடாக அன்னைக்கு புகழ் சேர்க்க நீர் எமக்கு அருளிய கிருபைக்காக நன்றி தேவனே. என்றும் அன்னையின் அருளும் ஆசீரும் பங்கு தந்தைக்கும் பங்கு மக்களுக்கும் நிறைவாக கிடைத்திட அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பும் இரக்கமும் நிறைந்த ஆண்டவரே, தாயே மரியே, தஞ்சம் நீரே என்று பாதம் சரணடைந்து நிற்கும் ஒவ்வொருவரையும் திருக்கண் நோக்கி பாரும் அம்மா. உம்மிடம் உதவி கேட்டு வருபவர்களை நீர் என்றும் கைவிடுவதில்லை. தாயே, எமது விண்ணப்பங்களுக்கு செவி சாய்த்து திருமகனிடம் பெற்றுத்தர வேண்டுமென்று மரியன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் ஊற்றான இறைவா, அன்னை மரியாள் திரு குடும்பத்தின் தாயாக இருந்து தனது குடும்பத்தை பேணி பாதுகாத்தது போன்று தாய்மார்களும் குடும்ப பொறுப்பு உள்ளவர்களாய் தம் பிள்ளைகளை இறை விசுவாசத்திலும் நல்லொழுக்கத்திலும் வளர்த்தெடுக்க தேவையான ஆற்றலை கொடுத்து வழிநடத்தியருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியாக வேண்டுவோம். இல்லாமல் என்பது தந்தையே, ஆழமான நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் உடைய சன்னிதானத்திலே நாங்கள் சமர்ப்பிக்கின்ற இந்த மன்றாட்டுகளுக்கு தயவாக செவிசாய்த்திரளும்.
இன்றைய தினத்திலே தங்களுடைய பிறந்த தினத்தை நினைவு கூர்ந்து இந்த நன்றி பலியை ஒப்புக் கொடுக்கின்ற ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். அவர்களுக்கு நீர் செய்து வருகின்ற அனைத்து நன்மைத்தினங்களுக்காகவும் மக்கள் நன்றி கூறுகின்றோம். மேலும் உடம்பிருந்தே பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக நன்றி கூறுகின்ற ஒவ்வொரு குடும்பத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர்கள் ஒப்புக் கொடுக்கின்ற இந்த நன்றி பலியை ஏற்றலும் தொடர்ந்தும் அவர்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதித்து நம்முடைய பிரசன்னத்தினாலே அவர்களை வழிநடத்தியறலும். வேண்டுதல் பலி ஒப்புக் கொடுக்கின்ற ஒவ்வொரு அடியாருடைய வேண்டுதல்களையும் ஏற்று அவருடைய உள்ள கருத்துக்களை நிறைவேற்றியறலும். இன்றைய பலியின் போது நாங்கள் நினைவு கூறுகின்ற ஆன்மாக்கள் நித்திய சமாதானத்தை நிறைவாக பெறுவார்களாக. அவருடைய குறைகள் குற்றங்கள் பாவங்களை மன்னித்து அவர்களை நம்முடைய புனிதர்களுடைய கூட்டத்திலே சேர்த்திரலும். மரியன்னையினுடைய பரிந்துரை எங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் நிறைவாக கிடைப்பதாக. மரியன்னையிடம் விளங்கிய உயர்ந்த பண்புகளை நாங்களும் எங்கள் வாழ்க்கையின் முறைமைகளாக ஏற்று வாழ நம்முடைய ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்துவாராக. நம்முடைய பிரசன்னம் எப்பொழுதும் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தட்டும். எல்லாம் வல்ல இறைவனாகிய ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இருந்து மன்றாடுகின்றோம். ஆமென். பலியாய் தருகின்ற
சகோதரரே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கை நிறை பலியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, உம்முடைய திருமகனின் புனிதமிக்க அன்னை புரிந்த அன்பு பணி உமக்கு ஏற்புடையதாக இருந்தது. அதுபோல நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இம்மீட்பின் பணி உமது மாட்சிக்கு உகந்ததாக இருப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழும்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் விழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கண்மையின் மாட்சியால் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உமது திருமுன் அடங்குகின்றனர். வானங்களும் அவற்றின் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். உன்னகமும் மன்னகமும் அது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போதே அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சூடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சூழல்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கன்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறை பொருள். உலகின் மீட்பரே, எங்களை மீட்டருளும். உமது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன்னின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின், ஞானப்பிரகாசம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவுறை செய்தருளும். நீர் இவ்வுலகிலிருந்து அழைத்து கொண்ட
இன்றைய பலி நினைவு கூறுகின்ற ஆன்மாக்களை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரைப் போல் இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தே உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலர் புனித யாகப்பர், இலங்கை திருத்தூதர் புனித யோசவாஸ், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். உன்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் உலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்தினின்றும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமே மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை அறிவித்துக் கொள்ளுவோம். உங்களுக்கு அமைதி உண்டாகுக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவரது விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
மன்றாடுவோமாக. இறைவா, உமது நம்பிக்கையாளருக்கு அரும்பெரும் செயல் செய்யும் உம்மை உமது திரு அவை போற்றி பெருமைப்படுத்துவதாக. மரியாவின் வயிற்றிலிருந்த இயேசுவை புனித யோவான் அக்களிப்போடு கண்டு கொண்டது போல என்றும் வாழும் இதே இயேசுவை உம் திரு அவை இவ் அருளடையாளங்கள் பேரன்பத்துடன் கண்டுகொள்ளச் செய்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சிறப்பான ஆசீர் புனித கன்னிமரியாவின் தாய்மை பேற்றின் வழியாக மனித இனத்தை கனிவிரக்கத்துடன் மீட்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை பலப்படுத்துவாராக. அவர் வழியாக வாழ்வின் காரணடை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீர்களாக. இன்று இறை பெற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்துச் செல்வீர்களாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வெல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி எங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், பூசை முடிந்தது. இரக்கமாக எங்களை பாரும். சர்வேஸ்வரா சுவாமி, இரக்கமாக எங்களை பாரும். சர்வேஸ்வரா இரக்கமாக எங்களை பாரும். சர்வேஸ்வரா சுவாமி, இரக்கமாக எங்களை பாரும். கன்னிமரியாயே, இறைவனின் தாயாரே, எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். கன்னிமரியாயே, இறைவனின் தாயாரே, எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். கன்னிமரியாயே, திருக்குடும்ப
குடும்பத்தின் தலைவியே, எங்கள் குடும்பங்களுக்காக இயேசுவை மன்றாடும். திருக்குடும்பத்தின் தலைவியே, எங்கள் குடும்பங்களுக்காக இயேசுவை மன்றாடும். கன்னிமரியாயே, இறைவனின் தாயாரே, எங்கள் இளையோருக்காக இயேசுவை மன்றாடும். கன்னிமரியாயே, இறைவனின் தாயாரே, எங்கள் இளையோருக்காக இயேசுவை மன்றாடும். சிவதாயாரை பார்த்து மன்றாடுவோம். ஓ மனுக்குலத்தின் தாயே, மண்ணுலகின் அலங்காரமே, இறைவனின் ஆலயமே, தூய்மை மிகு மூவர் இறையனின் இன்ப பூங்காவே, நீர் வாழ்க வாழ்க. எங்கள் தாயே, திருத்தந்தைக்காகவும் திரு அவைக்காகவும் கிறிஸ்துவின் எல்லா திருநிலையினருக்காகவும் இறைவனிடம் மன்றாடுமாறு வேண்டுகின்றோம். சிறு குழந்தைகளை பாதுகாத்து ஆன்ம வாழ்வையும் அறிவுத்திறனையும் ஆரோக்கியத்தையும் அளித்திட வேண்டியவர் நீரல்லவோ. இளைஞர்கள் பாவ சோதனைகளில் விழாமல் அருள் வாழ்வில் நிலைத்து அறநெறியில் நடத்திட அருள் கூர்ந்திடும் புனித தாய் நீ அல்லவோ. கன்னி பெண்கள் தங்கள் அணிகலனான கற்பினை களங்கமேற்பாடாமல் காத்திட வரம் அளித்திடும் கற்பின் அரசி நீ அல்லவோ. குடும்ப பெண்கள் தங்கள் மாங்கல்யமாட்சியை மங்காமல் காத்திட உதவும் தாவீது வழிபெறவின் தாரகை நீ அல்லவோ. தாய் தந்தைக்கு எடுத்து காட்டும் நீ, கைம்பெண்களுக்கு ஆதரவும் நீர், உலக பற்றில்லாதவர்களுக்கு தஞ்சம் நீர், எளியோர்க்கு ஆரோக்கியம் நீர், மன துன்புறுவோருக்கு அடைக்கலமும் நீரன்றோ. அம்மா, வழியாய் இறைவனை அன்பு செய்து அவர் மகிமைக்காக வாழ்ந்திட எமக்கு கற்றுத்தாரும். ஆமீன்.
கொல்லிமேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.